இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். இறைவா, இந்த உலகத்தில் மனிதர்களாகிய எங்களை படைத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து நீர் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடனும் விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு உம்முடன் இருக்க நாள்தோறும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றேன். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் உமது உடன் இருப்பிற்காகவும் நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீதின் அரச குடும்பத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை இறைவன் பிரித்தெடுப்பதை விளக்கி கூறுகிறது. ஆண்டவரே, உம்முடைய செயலை செய்வதற்காக மக்களை தேர்ந்தெடுத்து நீர் அவர்களை வழிநடத்துகின்றேன். இந்த உலகத்தில் நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் என்று திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இதனை உணர்ந்து நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உம்முடைய அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற நபர்களாக இருக்கக்கூடிய அருளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காது கேளாத, பேச முடியாத இருந்த ஒரு நபரை குணமாக்குகின்றார். இயேசு ஆண்டவர் இறையரசை இந்த உலகத்தில் நிறுவ மக்களுக்கு ஆண்டவரின் அருளை வெளிப்படுத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இதன் மூலமாக இறை பிரசன்னத்தை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். இறைவன் வல்லமையானவர் என்பதை இயேசு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே நாம் நம்பி அவரிடத்திலே ஜெபிப்போம். அவர் நமக்கு எல்லாம் செய்வார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.